Exercise 1.4 first question. Determine whether the graph given below represent functions. 4 graph கொடுத்திருக்காங்க, இதெல்லாம் functions. Give reason for your answer concerning each graph. ஆக்சுவலாக நான் முதலே பார்த்தோம், ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும், நம்ம வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணணும். ஃபங்க்ஷனை கொடுத்து அது ஒன் ஃபங்க்ஷனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹரிசான்டல் லைன் டெஸ்ட் பண்ணுவோம். சரி, இப்போ வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் பண்ணலாம் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் கிராஃப் வெர்டிக்கல் லைனுக்கு போடலாமா? ரெண்டு இடத்துல இன்ட்ரெஸ்ட் ஆகுது, அப்போ இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். என்னது? It intersects at 2 points on vertical line test. ஓகே, இதில் பாருங்க, வெர்டிக்கல் லைன் போட்டோன்னா எந்த பக்கம் போட்டாலும் சரி ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகும். அப்போ என்னது? இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஏன்னா intersect at 1 point on vertical line test. இதில் பாருங்க, 1 2 3 இடத்துல கட் ஆகுது. நாட் ஏ ஃபங்க்ஷன். என்ன ரீசனு? intersect at 3 points on vertical line test. இதில் பாருங்க, அப்போ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். ஆனால் ஒரு பாயிண்ட் தான் இன்டர்செக்ட் ஆகுது. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க? லெட் எஃப் ஏ டென்ஸ் டு பி பி எ ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. ஏ டென்ஸ் டு பி, அப்போ ஏ தான் டொமைனு, பிங்கிறது கோடொமைனு. ஏல இருக்கிற ஒவ்வொரு எக்ஸையும் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன பண்ண நம்ம லிங்க் பண்ண போகிறோம். ஏல இருக்கிறது டொமைன், பியில் இருக்கிறது கோடொமைன். எடுத்து எழுதி என்ன மாதிரி எழுதணும்? செட் ஆஃப் ஆர்டர் பேர் எழுதணும், டேபிள் எழுதணும், அரோ டயக்ராம், கிராஃப். மேலே ஒவ்வொன்றுக்கு என்ன கிடைக்குதுன்னு எடுத்து எழுதிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 மைனஸ் 1. இப்போ ஏழு இருக்கிற ஒவ்வொரு இடம் கண்டுபிடிங்க. 2 4 6 10. அதில் எஃப் ஆஃப் 2 2 பை 2 மைனஸ் 1. 2 பை 2 கேன்சல் பண்ண கிடைக்கும் 1 ஆயிருமா நமக்கு? அப்போ 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் 4 4 பை 2 மைனஸ் 1. 4 by 2 cancel பண்ணா 2 ஆகி போயிடும். 2 minus 1 1. f of 6 6 by 2 minus 1 cancel பண்ணோம்னா 3 minus 1 is equal to 2. f of 8 8 by 2 minus 1 cancel பண்ணோம்னா 4 minus 1 4 minus 1 is equal to 3. 10 இருக்குது. 2 4 6 2 4 6 8 கொடுக்கலீங்களா? அப்போ நம்ம 8 போட்டுருக்கு தேவையில்லை. சிக்ஸ்க்கு அப்புறமேட்டு எஃப் ஆஃப் 10 10 by 2 மைனஸ் 1 கேன்சல் பண்ணோம்னா 5 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 4. எஃப் ஆஃப் 12 அப்போ 12 by 2 minus 1 6 minus 1 is equal to 5. ஏல இருக்கிற ஒவ்வொரு டொமைனில் இருக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்கும் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ அவங்க என்னென்ன கேட்குறது எழுதலாம். முதல்ல என்ன கேட்டிருக்காங்க, செட் ஆஃப் ஆர்டர் பேர். ஃபர்ஸ்ட் ஆர்டர்டு பேர் என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு செட்டுக்குள்ள 2க்கு 0, 2, 0, 4, 1, 6, 2, 10, 4, 12, 5. இதுதான் செட் ஆஃப் ஆர்டர்டு பேர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன்று டேபிள். எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் என்னது நமக்கு 2, 4, 6, 10, 12. 2க்கு என்ன கிடைச்சு 0, 1, 2, 4, 5. இது டேபிள். அடுத்தது ஏரோ டயக்ராம், தேர்ட் ஒன். arrow diagram. A tends to B. Function A tends to B. A என்ன இருக்குது 2, 4, 6, 10, 12. B என்ன இருக்கு 0, 1, 2, 4, 5, 9. 2க்கு என்ன கிடைக்கு 2க்கு 0, 4க்கு 1, 6க்கு 2, 10க்கு 4, 12க்கு 5. இதுதான் ஏரோ டயக்ராம். அடுத்தது ஃபோர்த் ஒன்று ஏ கிராஃப். நமக்கு எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான். ஒய்யில் எக்ஸ் தான் 12 வரையும் தேவைப்படுது. இப்போ இங்கே 12, இங்கே நமக்கு வரும் எக்ஸ் எக்ஸ் டேஷில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸு எக்ஸ் டேஷு, ஒய் டேஷு, இது ஆர்ஜினு. எக்ஸில் 2, 4, 6, 10, 12 தேவைப்படுது. நம்ம 1, 2, 3, 4ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு ரொம்ப பெருசாக இருக்குது, இடம் பத்தலைங்கிற வச்சு நம்ம 2, 4, 6 டேரக்டாக கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது 2க்கு 0, 2, 0, 2, 0. 4, 1, 4க்கு 1, 4, 1. அடுத்ததுங்க 6, 2, 6க்கு 2, 6, 2. அடுத்தது 10, 4, 10, 4. அடுத்தது 12, 5. இதுதான் கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ரெப்ரசன்ட் த ஃபங்க்ஷன் எஃப். அவங்களே ஃபங்க்ஷனுடைய ஆர்டர் பேர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், கிராஃபில் கேட்டிருக்காங்க. போன சம்மில் ஆர்டர் பேர்ஸ் நாமளே போட்டோம். இப்போ அதை கொடுத்துட்டு
ஏரோ டயக்ராமு டேபிள் கிராஃப்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏரோ டயக்ராம். ஏபினே மென்ஷன் பண்ணிக்கலாம். அவங்க எதுவும் கொடுக்கல. ஃபங்க்ஷன் ஏ டென்ஸ் டு பி என்னென்ன கிடச்சிருக்கு? 1 2 3 4 5 1 2 3 4 5 டொமைன் வந்திருக்கு. கோடொமைன்ஸில் 2 3 4 மட்டும்தான் இருக்குது. 2 3 4 அவங்க வேறு எதுவும் மென்ஷன் பண்ணல. ஏ என்ன பி என்னங்கிறதெல்லாம். 1க்கு 2 2க்கும் 2 3க்கும் 2 4க்கு 3 5க்கு 4 இதுதான் ஏரோ டயக்ராம். அடுத்ததுங்க டேபிள் ஃபார்ம். x f of x function of x 1 2 3 4 5 2 2 2 3 4. அடுத்தது கிராஃப். எல்லாம் ப்ளஸ் மட்டும்தான் இருக்குது. x x dash y dash y xல 1 2 3 4 5 1 2 3 4 5 yல 1 2 3 4 5 1 comma 2 1 comma 2 2 comma 2 2 comma 2 3 comma 2 3 comma 2 4 comma 3 4 comma 3 5 comma 4 5 comma 4 இதுதான் கிராஃப். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஷோ தட் த ஃபங்க்ஷன் எஃப் n tends to n natural number 1 2 3 4 etc. natural number defined by f of x 2x minus 1 is 1 1 but not on 2. நம்ம பார்த்தாலே தெரியும் 1 1னா டொமைன் இருக்கிற ஒவ்வொரு எக்ஸுக்கும் வேற வேற y கிடைக்கணும். சொல்ல புரிஞ்சுங்களா? அதான் 1 1. இப்போ எக்ஸுக்கு 1 போகிறோம்னு வச்சு நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 போட போகிறோம். 1 போட்டோம்னா 2 1s are 2 minus 1 1 கிடைக்கும். 1க்கு 1 கிடைக்கும். 2 போட்டோம்னா 2 2s are 4 minus 1 3 கிடைக்கும். 2க்கு 3 3 போட்டால் வேறு நம்பர், 4 போட்டால் வேறு நம்பர். அப்போ நம்ம எக்ஸ் மாற மாற எஃப்எக்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. அப்போ இது என்ன நமக்கு 1 1 ஃபங்க்ஷன். சரிங்களா? எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது? நம்ம 1 1 ஃபங்க்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் ஒன்று பார்த்தோம். என்னன்னா எஃப் ஆஃப் x1 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2 எடுத்துக்கிட்டு நம்ம x1 ஈக்குவல் டு x2 கொண்டு வந்துட்டா 1 1 ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எக்ஸாம்பிளில் பார்த்தோம். அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்னது? எஃப் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 1. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? f of x1 is equal to f of x2 எடுத்துக்கிறேன். x1 என்னது? 2x1 minus 1 is equal to 2x2 minus 1. இந்த minus 1 cancel போயிடும். 2x1 is equal to 2x2. இந்த 2 cancel. அப்போ x1 is equal to x2. அப்போ இது 1 1 function. என்ன எழுதுவோம் நம்ம? f of x1 is equal to f of x2 if and if only x1 is equal to x2. சரிங்களா? அப்போ therefore the given function is one one function. நாட் ஆன் டூன்னு பொருட்படுத்தணும். நாட் ஆன் டூன்னு என்னது? கோடொமைனில் எனக்கு ரிமைனிங் இருக்கணும், இமேஜ் ஆக்ட் ஆகாத நம்பர் இருக்கணும். அப்போ தான் நாட்
ஆன் டுனா எல்லா நம்பருமே கோடமில் இருக்க எல்லாமே இமேஜ் ஆக்ட் ஆயிருச்சுன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன். நாட் ஆன் டு அப்படின்னா கோடமாக என்ன இருக்கிறது என்ன ஆகணும், இமேஜ் ஆக்ட் ஆகாமல் இருக்கிறத காட்டணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ நான் இங்கே 1 போட்டு என்ன கிடைச்சு, எனக்கு ஒரு 4-5 நம்பர் எக்ஸாம்பிள் போட்டு காட்டிக்கலாம். f of 1 என்ன வரும், 2 into 1 minus 1, 2 minus 1 1. f of 2 2 into 2 minus 1 is equal to 4 minus 1 3. அப்போ 1 இருக்கு 3 இருக்கு 2 வரல நமக்கு. 2 வந்து என்ன ஆக்ட் ஆகல நமக்கு, இமேஜ் ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த பக்கமும் n இந்த பக்கம் n, இங்கே 1 2 3 4 5 இங்கே 1 2 3 4 5 இருக்கும். அப்போ என்ன மென்ஷன் பண்ணலாம், ஒரு 2 நம்பர் எக்ஸாம்பிள் போட்டுருங்க. f of 3 2 into 3 minus 1 is equal to 6 minus 1 equal to 5. f of 4 இவ்வளோ தேவையில்லை. 2 into 4 minus 1 is equal to 8 minus 1 is equal to 7. நம்ம ஏரோ டயக்ராம் போட்டு காட்டினா முடிஞ்சிச்சு. A B 3 4 etc. 1 2 3 4 5 6 7 8 etc. 1க்கு என்ன கிடைச்சு நமக்கு, 1க்கு 1 கிடைச்சிச்சு, 2க்கு 3 கிடைச்சிச்சு, 3க்கு 5 கிடைச்சிருக்கு, 4க்கு 7 கிடைக்கும், 5க்கு 9 கிடைக்கும். அப்போ எல்லா ஆட் நம்பரை தவிர எல்லா ஈவன் நம்பரும் என்ன ஆக்ட் ஆகல நமக்கு, இமேஜ் ஆக்ட் ஆகல. அப்போ அதுக்குள்ள என்ன கிடையாது, ப்ரீ இமேஜ் கிடையாது. அதனால எதாவது கிடையாது, ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லணும். அப்போ என்னன்னு சொல்லுவோம், எவரி ஈவன் நம்பர் in codomain doesn't have pre-images. இங்க இருக்கிற 2 4 6 என்ன கிடையாது, நம்ம ப்ரீ இமேஜ் கிடையாது. therefore given function is not onto, that is into function அர்த்தம் நமக்கு. therefore the function is 1 1 not onto. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். show that the function f n tends to n defined by f of m is equal to m square plus m plus 3 is 1 1 function. போன சம்மரி தான் 1 1 ஃபங்க்ஷனை ப்ரூவ் பண்ணணும்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம், m1 m2 ரெண்டு நம்பருக்கு எடுத்துக்கிட்டு f of m1 equal to m2 எடுத்துக்கிட்டு m1 equal to m2 கொண்டு வந்துட்டோம்னா இட் இஸ் a 1 1 ஃபங்க்ஷன். இப்போ என்னது, f of m is equal to m square plus m plus 3. அப்போ என்ன வரும், let f of m1 is equal to f of m2. இப்போ m1 என்ன வரும் நமக்கு, m1 square plus m1 plus 3 is equal to m2 square plus m2 plus 3. இந்த 3 cancel, m1 square plus m1 is equal to m2 square plus m2. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த m2 m1 அங்கே கொண்டு போயிடலாம், m2 இங்கே கொண்டு வந்துடலாமா, இல்லைனா எல்லாத்தையும் ஒரே பக்கம் வச்சுக்கலாம். நம்ம m1 square plus m1 minus m2 square minus m2 is equal to 0. இது ரெண்டு பக்கம் எழுதிக்கலாம். m1 square minus m2 square plus m1 minus m2 is equal to 0. இது பார்த்து படிச்சு a square minus b square இருக்குங்களா, அப்போ என்ன போட்டுக்கலாம், a plus b into a minus b. m1 square minus m2 square m1 plus m2 into m1 minus m2 போட்டிருக்கோம். இங்கே என்ன பண்ணலாம், ப்ளஸ் ரெண்டுலையும் காமன் எதுவும் ஒன்று எடுத்த மாதிரி கணக்கு, ப்ளஸ் ப்ராக்கெட்டில் கூட போட்டுக்கலாம், m1 minus m2 equal to 0. இப்போ இதுலேயும் m1 minus m2 இருக்குது, இதில் m1 minus m2 இருக்குங்களா, என்ன பண்ணிக்கலாம், ரெண்டுலேயும் என்ன பண்ணலாம், m1 minus m2 காமன் வெளியே எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஒரு இருக்குது, m1 minus m2 காமன் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே என்ன இருக்கும், m1 plus m2 plus 1 இருக்கும். என்ன பண்ணிக்கலாம், நம்ம m1 plus m2 plus 1 is equal to 0 இருக்கும். சரிங்களா? அப்போ இது தனியாக ஈக்குவல் டு 0, ஏன்னா ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டேர்ம் தனியாக ஈக்குவல் டு 0 போடணும், இந்த டேர்ம் தனியாக என்ன பண்ணணும், ஈக்குவல் டு 0 போடணும். என்ன வரும்,
m1 minus m2 equal to 0, m1 plus m2 plus 1 equal to 0. என்ன வருது நமக்கு? m1 is equal to m2 வந்துருச்சுங்களா? இங்கே என்ன இருக்கு? m1 plus m2 is equal to minus 1 வந்திருக்குது. It is not possible. ஏன்? m1 m2 ரெண்டுமே எதில் இருக்கணும்? நேச்சுரல் நம்பர் எடுத்துருக்கணும். m1 m2ல இவனை பிராக்கெட் மென்ஷன் பண்ணிங்க. m1 m2 belongs to natural number. ஏன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? n tends to n தான். அப்போ நம்ம சூஸ் பண்ணுறோம் m1 m2 நேச்சுரல் நம்பர் தான் இருக்கணும். கிடைக்கிற நம்பர் என்னவா இருக்கணும்? நேச்சுரல் நம்பராக இருக்கணும். இப்போ ரெண்டு நேச்சுரல் நம்பரில் ஆட் பண்ணால் -1 வாய்ப்பு இருக்கா? நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 இருக்கணும். அது 1 2 3 4 இருக்கணும். ரெண்டு ஆட் பண்ணோம்னா -1 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்போ நாட் பாசிபிள். ஏன்னா பிகாஸ் m1 m2 belongs to n. அதனால தான் நாட் பாசிபிள். ரெண்டு நேச்சுரல் நம்பரில் ஆட் பண்ணும் பொழுது -1 வர வாய்ப்பே இல்லை. அப்போ இதை நம்ம என்ன கருப்பு பண்ணிட்டோம்? m1 is equal to m2. அப்போ இது என்ன நமக்கு 1 1 ஃபங்க்ஷன். என்ன எழுதி காட்டினதுக்கு ரீசனு? f of m1 is equal to f of m2 if and if only m1 is equal to m2. Therefore, the given function is 1 1. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம். லெட் a is equal to 1 2 3 4. டொமைன் 1 2 3 4 கொடுத்துட்டாங்க. bங்கிறது கோடொமைன், நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 எக்ஸெட்ரா. a tends to bங்கிறது ஃபங்க்ஷனு. f of x equal to x cube கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் f. ரேஞ்ச் என்ன சொல்லியிருக்கிறோம்? டொமைனில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் வரக்கூடிய இமேஜஸ் எல்லாம் தான் என்னது? ரேஞ்ச். இப்போ 1க்கு என்ன இமேஜ் வரும், 2க்கு என்ன, 3க்கு என்ன, 4க்கு என்ன, அந்த ஒவ்வொன்றுக்கு இருக்கிற இமேஜஸ் மட்டும் எடுத்துதான் அது நமக்கு ரேஞ்சுன்னு கிடைக்கும். அடுத்தது ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். 1 1 ஆன் 2 இன்டூவா மெனி ஒன்னான்னு சொல்லணும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ஃபைண்ட் த டைப் ரேஞ்ச் ஆஃப் எஃப். என்னென்ன? எஃப் ஆஃப் 1 வேணும். முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் 1 கியூப் 1 தான் வரும். எஃப் ஆஃப் 2 கியூப் 8. எஃப் ஆஃப் 3 கியூப் 27. f of 4 cube 64. Therefore, range of f if is equal to 1, 8, 27, 64. இதுதான் ரேஞ்ச். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். நமக்கு இந்த 1 2 3 4 ஒவ்வொன்றுக்கும் கிடைக்கிற ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா வேற வேற ரேஞ்ச் தான் கிடைச்சிருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் கிடைக்கிற இமேஜில் வேற வேற இமேஜ். அப்போ என்னது? 1 1 ஃபங்க்ஷன். இது என்னது? 1 1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி ரிமைனிங் இருக்குமா? ஏன்னா கோடொமைன்ங்கிறது நேச்சுரல் நம்பர் ஃபுல்லாக 1 2 3 4 எல்லாமே நம்ம ஏரோ டயக்ராம் போட்டு காட்டிட்டா கீழே ஃபங்க்ஷன் டைப் எழுதிடலாம். ஏ பி ஃபங்க்ஷன் ஏ டென்ஸ் டு பி. இங்கே 1 2 3 4 மட்டும் இங்கே நேச்சுரல் நம்பர் ஃபுல்லாக இருக்குது. அப்போ 1 2 எக்ஸெட்ரா நமக்கு என்னென்ன தேவை? 8 மென்ஷன் பண்ணணும், எக்ஸெட்ரா 27 மென்ஷன் பண்ணணும், 64 மென்ஷன் பண்ணணும், எக்ஸெட்ரான்னு போட்டுக்கலாம். அப்போ 1க்கு 1 கிடச்சிருக்குது, 2க்கு 8 கிடச்சிருக்குது, 3க்கு 27 கிடச்சிருக்குது, 4க்கு 64 கிடச்சிருக்கு. அதர் தேன் திஸ் 1 8 27 64 மற்ற எல்லாத்துக்குமே என்ன கிடையாது? ப்ரீ இமேஜ் கிடையாது. இது 4 மட்டும்தான் ப்ரீ இமேஜ் இருக்குது. அப்போ மீதி எல்லாம் ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருக்கிறதுனால இன்டூ ஃபங்க்ஷன் பண்ணுது. The function is 1 1 into function. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ 7th கொஸ்டின் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கிறாங்க? In each of the following cases state whether the function is bijective or not. பைஜெக்டிவ் என்ன சொல்லியிருக்கிறோம்? நம்ம 1 1ஆகவும் இருக்கணும், ஆன் 2ஆகவும் இருக்கணும். 1 1க்கு இன்னொரு பேர் இன்ஜெக்டிவ், ஆன் 2க்கு இன்னொரு பேர் சர்ஜெக்டிவ். 1 1 ஆன் 2 ரெண்டுவாகவும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அது பைஜெக்டிவ்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ இது 1 1 ஆன் 2 செக் பண்ணி இது 1 1 ஆன் 2 செக் பண்ணணும். சரி, ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ரியல் நம்பர் டு ரியல் நம்பர்.
சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணோம், 1 1 செக் பண்ணுறதுக்கு f of x1 let f of x1 is equal to f of x2 where x1 comma x2 belongs to R. ஏன்னா R தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்ன போட்டுக்கலாம், 2x1 plus 1 is equal to 2x2 plus 1. f of x x பதிலா x1 அப்ளை பண்ணியிருக்கிறேன், x2லையும் x பதிலா நான் x2 அப்ளை பண்ணியிருக்கிறேன். இந்த 1 1 கேன்சலாக போயிடும். 2x1 is equal to 2x2, 2 2 கேன்சல் ஆகி போயிடும். x1 is equal to x2. அப்போ என்ன ஸ்டெப் எழுதுவோம் நம்ம, f of x1 is equal to f of x2 if and if only x1 is equal to x2. Therefore function is 1 1. இப்போ ஆன் டு ஆன் செக் பண்ணணும். ஆன் டு என்னது, நமக்கு கோடொமைனில் இருக்கிற கோடொமைன் ரியல் நம்பர்ஸ் தான். கோடொமைனில் இருக்க எல்லா நம்பருக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன பண்ணிக்கிறேன், கோடொமைனில் இருக்கிற எனி எலிமெண்ட் நான் ஒரு லெட்டர் ஒய்ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். லெட் ஒய் பி த எனி எலிமெண்ட் இன் கோடொமைன். கோடொமைன் இருக்கிற எனி எலிமெண்ட் ஆர் டென்ஸ் டு ஆர்னு இந்த முதல்ல கொடுத்துருக்காரு டொமைன், இது கோடொமைன். கோடொமைன் இருக்க எனி எலிமெண்ட் ஒய்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் நான். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம், எனக்கு ஆன் டூனா கோடொமைன் இருக்கிற எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குன்னு சொல்லணும். கோடொமைன் இருக்க எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்குன்னு சொல்லணும். நான் எனி எலிமெண்ட் ஒய்னு வச்சுக்கங்களேன். அப்போ இந்த ஆருக்கு ஏதாச்சும் எஃப் ஆஃப் எக்ஸில் ஏதோ ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுறேன்னா எனக்கு ஒய் கிடச்சிருச்சு அப்படின்னா ஒய் எனி எலிமெண்ட் தானே, எனக்கு ஒய் ஆன்சராக கிடைக்குதுன்னா எனி எலிமெண்ட் என்ன கிடைக்கும், எனக்கு ஆன்சராக கிடைக்கும்னு அர்த்தமாகி போயிடும். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸில் என்ன அப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் ஒய் கிடைக்குதுன்னு கண்டுபிடிச்சி மென்ஷன் பண்ணி காட்டினா போதும். எப்படி, இப்போ ஃபங்க்ஷனை கொடுத்துருக்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது நம்ம சைடில் கூட போட்டுக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x + 1ங்களா, நான் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வச்சுக்கிட்டு எக்ஸை டெரைவ் பண்ணுங்க. 2x இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1/2. சரிங்களா? நான் என்ன பண்ண போகிறேன், இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்ம் அப்ளை பண்ண போகிறேன். எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக ஒய் மைனஸ் 1/2. ஏன்னா டொமைனும் ஆர் எனி ரியல் நம்பர். சரிங்களா? கோடொமைனும் ஆர் எனி ரியல் நம்பர். புரியுதுங்களா? எனி நம்பர்னா நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், இந்த நம்பர் அப்ளை பண்ணிக்கிறேன். எதுக்காக இது செக் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா, நான் எஃப் ஆஃப் எக்ஸில் எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலுமே எனக்கு கோடொமைன் லிங்க் ஆயிரும்னு காட்டுறதுக்காக. கோடொமைன் என்ன சொல்லியிருக்கிறோம், எனி எலிமெண்ட் ஒய்ன்னு எடுத்துருக்கிறோம். அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ்க்கு பதிலாக அந்த வேலை அப்ளை பண்ணால் எனக்கு ஒய் வருதுன்னு காட்டணும். அப்போ என்ன போடுவோம், நான் இதில் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக ஒய் மைனஸ் 1/2 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸ் பதிலாக அந்த வேலை அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வரும், 2 இன்ட்டு ஒய் மைனஸ் 1/2 ப்ளஸ் 1. இந்த 2 கேன்சலாக போயிடும். அப்போ ஒய் மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஒய் விச் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர், ரியல் நம்பர். சொல்ற புரிஞ்சுங்களா? ஆக்சுவலாக ஆன் டூன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டெப் யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த மெத்தட் என்னன்னா, அவன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு போட்டு எக்ஸ் டெரைவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அந்த எக்ஸை கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணி எனக்கு ஒய் கிடைக்குதுன்னு போகணும். நீ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணிடணும் ஒய் பி த எனி எலிமெண்ட் இன் கோடொமைன். அப்போ நான் எக்ஸுக்கு எந்த எலிமெண்ட் கொடுத்தாலும் எனக்கு கோடொமைனில் லிங்க் ஆயிரும். சரிங்களா? அப்போ எனக்கு கோடொமைனில் எல்லா நம்பருக்கும் என்ன கிடைக்கும், எனக்கு இமேஜ் கிடைச்சிரும்னு அர்த்தம். எல்லா நம்பருக்கும் கோடொமைனில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் ப்ரீ இமேஜ் கிடைச்சிரும். அதனால என்ன சொல்லிக்கிறது, ஆன் டு ஃபங்க்ஷன். therefore it is on to function. அப்ப 1 ஃபங்க்ஷனாகவும் இருக்குது, on to ஃபங்க்ஷனாகவும் இருக்குது. therefore given function is bijective. கிளியருங்களா? இதே நாட் ஆன் டூன்னு சொல்லணும்னா ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காட்டி அந்த நம்பருக்கு எனக்கு ப்ரீ இமேஜ் இல்லை அதனால் நாட் ஆன் டூன்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னு சொல்லணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காட்டி இந்த நம்பருக்கு அங்கே ப்ரீ இமேஜ் கிடைக்கல அதனால் ஆன் டூ கிடையாதுன்னு சொல்லிக்கலாம்.
எஸ்ன்னு சொல்லணும், இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின். r tends to r, இங்கே ரியல் டு ரியல் தான் கொடுத்துருக்காங்க. f of x equal 3 minus 4x square. பார்த்தாலே சொல்லிடலாம் இது வந்து 1 ஃபங்க்ஷன் கிடையாது. என்ன காரணம்? இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குங்களா, நான் எக்ஸுக்கு -1 போடலாம் +1 போடலாம். ஏன்னா ரியல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ரியல் நம்பர்னா எல்லா வேல்யூ இன்க்ளூட் ஆயிருக்கும். நான் -1 போட்டாலும் இங்கே ஸ்கொயர் ஆகி போய் 3 - 4 -1 கிடைக்கும். +1 போட்டாலும் 3 - 4 -1 கிடைக்கும். அப்போ வேறு ஆன்சருக்கு ஒரே ஆன்சர் கிடைக்குதுன்னா அது 1 இருக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்போ என்ன சொல்லிக்கலாம், நம்ம மென்ஷன் பண்ணி காட்டி f of 1 is equal to 3 - 4 into 1 square is equal to 3 - 4 is equal to 1. Sorry, -1. Similarly, f of -1 is equal to 3 - 4 into -1 square is equal to 3 - 4. -1 square 1 தான். -4 is equal to -1. அப்போ எனக்கு x வேற ஆன்சருக்கும் f of x ஒரே மாதிரியா இருக்குது. அப்போ என்ன ஸ்டெப் எழுதலாம்? f of x1 is equal to f of x2. f of x1 f of x2 சேமா இருக்கு. எப்படி இருந்தும் கூட x1 not equal to x2. நான் வேற ஆன்சர் எடுத்திருக்கிறேன். எனக்கு ஆனால் f of x1 சேமா கிடைச்சிருக்கு. சரிங்களா? f of x2 இஃப் எப்படி இருக்கு, x1 not equal to x2 இருந்தும் இது ரெண்டு சேமா இருக்குது. அதனால கிடையாது 1 கிடையாது. hence it is not 1. அப்போ இது நாட் 1 கண்டிப்பா பைஜெக்டிவ் கிடையாது. ஏன்னா பைஜெக்டிவ்னா ரெண்டுவாவும் இருக்கும், 1 இருக்கணும், ஆன்டுவாவும் இருக்கணும். நம்ம ஆன்டுவா இல்லையான்னு செக் பண்ண கூட தேவையில்லை. ஏன்னா இது 1 கிடையாதுங்கிறப்பயே therefore it is not bijective function. சரிங்களா? ஏன்னா இங்க வந்து 1 ஆயிருச்சு, ஆன்டுவான் செக் பண்றோம், ரெண்டுவாவும் இருக்கு, அதனால பைஜெக்டிவ். ஏன்னா 1 செக் பண்ணும்போதே நாட் 1 ஆயிருச்சு. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு, பைஜெக்டிவ் வாய்ப்பு இல்லை. therefore it is not bijective function சொல்லிக்கலாம். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. let a is equal to -1, b is equal to 0, 2 if the function a tends to be defined by f of x equal to ax plus b. onto function கொடுத்துட்டாங்க. is an onto function a b. இந்த a b கண்டுபிடிக்கணும். onto function என்னது, கோடமேல் இருக்கிற ரெண்டுமே ப்ரீ இமேஜ் இருக்கணும். இங்கேயும் 2 எலிமெண்ட் இருக்கு, இங்கேயும் 2 எலிமெண்ட் இருக்குது. அப்ப இந்த 0 ஒன்னா -1க்கும் ப்ரீ இமேஜா இருக்கலாம், 1க்கும் ப்ரீ இமேஜா இருக்கலாம். 0 -1க்கு இமேஜா இருந்துச்சுன்னா இந்த 2 +1க்கு இமேஜா இருக்கும். அதாவது என்ன சொல்றேன்னா, a b -1 1 0 2 இது ஆன் டூ ஃபங்க்ஷன்னா ரெண்டுமே இமேஜ் இருக்கணும். இது ரெண்டுமே என்ன ஆக்ட் ஆயிருக்கணும், இமேஜா ஆக்ட் ஆயிருக்கணும். அப்போ ஆன் டூ ஃபங்க்ஷன். ஒருவேளை இது ரெண்டுக்குமே ஒன்று தான் இமேஜ் ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இன்னொன்று என்ன இருக்கும், பெண்டிங்காக இருக்கும். அது ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடையாது. அவங்க ஆன் டூன்னு சொல்லிட்டதுனால கண்டிப்பாக இது ரெண்டுமே என்ன இருக்கணும், இமேஜ் ஆக்ட் ஆயிருக்கணும். இப்போ -1க்கு என்னென்ன 2 சென்னர் இருக்கலாம். ஒன்று இப்படி இருக்கலாம், இல்லை வேற எப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். வேற பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஆனால் இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். ஆனால் 1 ஃபங்க்ஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க ஒழிஞ்சு எனக்கு -1க்கு 0 தான் இமேஜ், 1க்கு 2 தான் இமேஜ்னு மென்ஷன் பண்ணல அவங்க. 1 ஃபங்க்ஷனுங்கிறனால ரெண்டுமே இமேஜ் ஆக்ட் ஆயிருக்கணும். இப்படி ஆக்ட் ஆயிருக்கலாம், இல்லை இப்படி ஆக்ட் ஆயிருக்கலாம். நம்ம 2 மெத்தடுக்கு வச்சு என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட பார்க்கலாம். இதை நம்ம தனியாக அங்கே தள்ளி எழுதிக்கலாம். நம்ம இதை இது வேணா கேஸ் 1, இதை கேஸ் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கேஸ் பிரகாரம் -1க்கு 0, அப்போ f of x is equal to ax plus bன்னு கொடுத்துருக்குறாங்க. f of -1 is equal to 0ங்களா? அப்போ இதில் அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், எனக்கு a into -1 plus b equal to 0 மல்டிப்ளை பண்ணால் -a plus b is equal to 0.
இது ஒரு ஈக்குவேஷன். இதே மாதிரி எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 2. 1க்கு 2 வந்திருக்குது. 1 போட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு? a into 1 plus b is equal to 2. a plus b is equal to 2. இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணால் ab கிடச்சிரும். என்ன போடுவோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு மைனஸ் a ப்ளஸ் b is equal to 0. a ப்ளஸ் b is equal to 2. ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் a ப்ளஸ் a கேன்சலாக போயிடும். அப்போ 2b is equal to 2. b is equal to 2 by 2. b is equal to 1. b 1ன்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். என்ன வரும்? மைனஸ் a ப்ளஸ் b. இப்போ 1 equal to 0. இந்த மைனஸ் 1 ப்ளஸ் a ஆகிப்போருமா? அப்போ 1 is equal to a. அப்போ ஏங்கிறது 1, பிங்கிறது 1. இது ஒரு ஆன்சர். இந்த கேஸில் பார்த்தோம்னா என்ன கிடைக்கும்? எஃப் ஆஃப் மைனஸ் 1க்கு 2 கிடைச்சிருக்குது. அப்போ என்ன வரும்? மைனஸ் 1 அப்ளை பண்ணோம்னா a இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2. ஈக்குவேஷன் 1. அதே மாதிரி எஃப் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 0. எஃப் ஆஃப் 1னா a இன்ட்டு 1 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் சால்வ் பண்ணணும். எப்படி? மைனஸ் a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2. a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. மைனஸ் 1 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆட்னா 0 ஆகி போயிடும். 2b ஈக்குவல் டு 2. b இஸ் ஈக்குவல் டு 2 by 2. b இஸ் ஈக்குவல் டு 1. b 1ன்னு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் a ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2. 1 நம்ம மைனஸ் ஏவை அங்கே கொண்டு போயிடலாமா? 2 இங்கே கொண்டு வரலாம். மைனஸ் ஏ வந்துட்டு போகுது. மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 1. மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. பி இஸ் ஈக்குவல் டு 1. இது ஒரு ஆன்சர். அப்போ ஏ வேல்யூ 1ஆக இருக்கலாம், மைனஸ் 1ஆக இருக்கலாம். பி வேல்யூ 1 தான். கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ எந்த கொஸ்டின் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. 9th one. If the function f is defined by f of x is equal to 3 ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ் ப்ளஸ் 2, 2, எக்ஸ் மைனஸ் 1ன்ட்டு நமக்கு என்ன கண்டிஷனு? கண்டிஷன் மென்ஷன் பண்ணிக்கலாமா? எக்ஸ் வேல்யூ 1ஓட அதிகம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்? எக்ஸ் வேல்யூ 2, 3, 4 எக்ஸெட்ராக்கு. அதே 2ன்னு எப்போ யூஸ் பண்ணிக்கலாம்? எக்ஸ் வேல்யூ மைனஸ் 1லேருந்து 1க்கு மைனஸ் 1 சேர்த்துக்கணும். மைனஸ் 1, 0, 1. எக்ஸ் மைனஸ் 1 எப்போ யூஸ் பண்ணிக்கணும்? எக்ஸ் வேல்யூ எப்போ இருக்கும் பொழுது மைனஸ் 3 விட அதிகம். இப்போ மைனஸ் 2, மைனஸ் 1ஓட கம்மி. இப்போ மைனஸ் 2 மட்டும்தான். சரிங்களா? இதை கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இதில் என்னது? பாயிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். 2க்கும் 3க்கும் இடையில 2.5, 3.5 எல்லாமே வரும். ஏன்னா இங்கே என்ன சொல்லலை? நேச்சுரல் நம்பர் மென்ஷன் பண்ணல. ஏன்னா எஃப் ஆஃப் 3, எஃப் ஆஃப் 0, எஃப் ஆஃப் மைனஸ் 1.5. 1.5 எங்கே இருக்கும்? 1.5 இது கூட ஓகே, அதை நம்ம மென்ஷன் பண்ணி தான் கரெக்டாக இருந்திருக்கும். இங்கே என்னன்னா மைனஸ் 1ஓட கம்மிங்கிறப்ப மைனஸ் 1க்கு இந்த பக்கம், மைனஸ் 1 அதிகமாக இருக்கிறது மைனஸ் 1.5. அப்போ இங்கே வரும். இது தேர்ட் ஒன் பாருங்க. மைனஸ் 3 விட அதிகம். தேர்ட் ஒன்ல மைனஸ் 3, மைனஸ் அதிகங்கிறப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? மைனஸ் 2.5 மைனஸ் கரெக்ட். இது ரெண்டும் நமக்கு மைனஸ் 3 அதிகங்கிறப்ப மைனஸ் 2, மைனஸ் 2ஓட கம்மி 1.5 தான் வரும். மைனஸ் 1, மைனஸ் 0.5 எல்லாமே வரும் நமக்கு. அப்போ எஃப் ஆஃப் 3ங்கிறப்ப என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் 0ங்கிறப்ப செகண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். எஃப் ஆஃப் மைனஸ் 1.5ங்கிறப்ப எதுங்கிறது நமக்கு தேர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே நம்ம ஹோல் நம்பர் மட்டும் எழுதியிருக்கிறோம். இடையில எல்லா நம்பரும் கவர் ஆகும். 2க்கு அப்புறம் 3 கடையில் 2.1, 2.2, 2.3 எல்லாத்துக்கும் இல்வால்வ் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் 1 கம்மியாக 0, மைனஸ் 0.9, மைனஸ் 0.8, மைனஸ் 0.5, மைனஸ் 0. எல்லா நம்பரும் சேர்த்து கவர் ஆகும். ஏன்னா நேச்சுரல் நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணல. அப்போ நம்ம எல்லா நம்பரும் சேர்த்து எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் 2க்கும் எஃப் ஆஃப் மைனஸ் 2க்கும் எஃப் ஆஃப் 2க்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஏன்னா 2ங்கிறப்ப எங்கே இருக்கும்? நமக்கு 1ஓட அதிகமாக இருக்குல்ல, வந்துடும். இது வந்துடும். மைனஸ் 2 எங்கே இருக்கும்? நமக்கு மைனஸ் 2ங்கிறது எதில் வந்து நமக்கு இந்த தேர்ட் ஃபங்க்ஷனில் வரும். மைனஸ் 2 அதிகங்கிறப்ப எல்லாம் கிடைக்கும் மைனஸ் 2 இன்வால்வ் ஆகி போயிடும். சரிங்களா?
இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் த்ரீ என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? த்ரீ எங்கே இருக்குது நமக்கு? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஆனால் எழுதிடலாம். அதுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன், எஃப் ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு 3 plus 1 is equal to 4. இப்போ f of 3 is equal to 4. ரெண்டாவது f of 0 அதுக்கு என்ன f of x வரும் நமக்கு? 0க்கு என்ன f of x வரும் நமக்கு? 2. f of x 2 தான். நீங்கள் f of 0 போட்டீங்கன்னா அதுக்கும் 2 தான். ஏன்னா x இருந்தால் தான் x அப்ளை பண்ணணுமே. f of x is equal to 2னா இங்கே xங்கிற டேர்ம் இல்லை. நீங்கள் இப்போ எஃப் ஆஃப் ஜீரோக்கும் இதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறீங்கிறப்ப என்ன போட்டுக்கணும்? எக்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை, 2 அப்படியே டேரெக்டாக எழுதிக்க வேண்டியதான். சரிங்களா? அடுத்தது தேர்ட் ஒன்று எஃப் ஆஃப் மைனஸ் 1.5. இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் வரும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1.5க்கு எக்ஸ் மைனஸ் 1 வரும். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் 1.5 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1.5 மைனஸ் 1 ஆட் பண்ணோம்னா மைனஸ் 2.5. f of minus 1.5க்கு 2.5. இது f of minus 1.5, f of 0, அது f of 3. fourth one என்ன சொல்லியிருக்கிறாங்க? f of 2 plus f of minus 2. f of 2 கண்டுபிடிச்சிருக்கிறோமா? இல்லை. இப்போ f of 2க்கு முதல்ல போடுங்க. என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் f of 2க்கு? ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் 2 plus 1 3. f of minus 2 minus 2 என்ன ஃபங்க்ஷன் போடுவீங்க? லாஸ்ட் ஃபங்க்ஷன் minus 2 minus 1 minus 3. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? f of 2 plus f of minus 2, f of 2 3, f of minus 2 minus 3 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். வேணும் ஒரு லைன் எழுதுங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3. அப்போ என்ன வரும்? 3 minus 3 is equal to 0. கிளியருங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 10th கொஸ்டின் சொல்லியிருக்கிறாங்க a function f minus 5 to 9 டொமைன் என்னது? minus 5லேருந்து 9 வரைக்கும் இருக்குன்றாங்க. minus 5லேருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பரும் டொமைன். இந்த ப்ராக்கெட் பேர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. இப்படி போட்டால் minus 5 9 இன்க்ளூட் ஆகிருக்கு அர்த்தம். சரிங்களா? minus 5 minus 4 minus 3 minus 2 minus 1 0 1 2 3 இது வரைக்கும் 9 வரைக்கும் இருக்கிறதுக்கு டென்ஸ் டு ரியல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? என்னென்னது? உங்கள் எக்ஸல் என்னது மென்ஷன் பண்ணிக்கலாமா? minus 5 சேர்த்திக்கணும். minus 5 அதை விட அதிகம் minus 4 minus 3 minus 2 minus 1 0 1 2 சேர்த்தக்கூடாது. ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் கொடுக்கல. இங்கே அதே மாதிரி 2 இங்கே சேர்த்திக்கணும். 3 4 5 6 சேர்த்தக்கூடாது. இங்கே 6 சேர்த்திக்கணும். 7 8 9 அந்த எக்ஸுக்கு கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் எழுதிக்கிட்டீங்கன்னா மிஸ்டேக் ஆகாமல் இருக்கும். என்னென்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் f of minus 3 plus f of 2. ஓனி கவனிங்க. f of minus 3 minus 3 எங்கே இருக்குது? மேலே ஃபஸ்ட்டில் 6x plus 1 6 into minus 3 plus 1 minus 18 plus 1 minus 17. f of 2 எங்கே இருக்கும்? செகண்ட் ஈக்குவேஷன் 5x square அப்போ 2 square minus 1 அப்போ 5 into 2 square 4 4 5s are 20 minus 1 19. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. f of minus 3 plus f of 2. f of minus 3 என்ன கிடைச்சு? minus 17 plus f of 2ங்கிறது 19. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 2. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் f of 7 minus f of 1. f of 7 7க்கு என்ன எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபங்க்ஷனு? லாஸ்ட் ஒன் 3x minus 4 3 into 7 minus 4 3 7s are 21 minus 4 is equal to 20ல் 3 போச்சுன்னா 17. f of 1 1க்கு எங்கே வரும் நமக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 6x plus 1 6 into 1 plus 1 6 plus 1 is equal to 7. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? f of 7 minus f of 1. f of 7 எவ்வளவு? 17 minus f of 1 எவ்வளவு? 7 7ல் 7 போச்சுன்னா 10. செகண்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க 2 f of 4
ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. முதல்ல எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கிறோமா? இல்லை. 8ம் கண்டுபிடிக்கல. எஃப் ஆஃப் 4 is equal to 4க்கு என்ன ஈக்குவேஷன் வரும்? செகண்ட் ஈக்குவேஷன் 5x square minus 1. 5 4 square minus 1. 4 square 16. 5 into 16. 4 square நான் 16. 5 into 16. 50 30 80ங்களா? 5 into 16. 5 into 16 50. ஒரு ஆரஞ்சு 30. 80 minus 1 is equal to 79. அடுத்தது f of 8. 8க்கு என்ன ஃபங்க்ஷனு? லாஸ்ட்டில் இருக்குது. 3x minus 4. 3 into 8 minus 4. 3 8s are 24 minus 4. 20. என்ன கேட்டிருக்காங்க? 2f of 4 கேட்டிருக்கிறது. 2f of 4 plus f of 8 is equal to 2 into f of 4 எவ்வளோ கிடச்சிருக்குது? 79. 2 into 79 plus f of 8 என்ன கிடச்சிருக்கு? 20. அப்போ என்ன வரும்? 2 into 79 18 வச்சோம்னா 160 158. 158 plus 20 178. ஓகே. Fourth one 2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2. f of minus 2 கண்டுபிடிச்சிருக்கிறோமா? இல்லை, கண்டுபிடிக்கணும். அப்போ f of minus 2 is equal to minus 2 எங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 6 into minus 2 plus 1 minus 12 plus 1 minus 11. அடுத்து என்ன தேவை? f of 6 கண்டுபிடிச்சிருக்கிறோமா? இல்லை. f of 6 is equal to 6 எங்கே இருக்குது? லாஸ்ட்டில் 3 into 6 minus 4. 18 minus 4 is equal to 14. அடுத்தது f of 4 கண்டுபிடிச்சது மாதிரி இருக்கு. இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். f of 4க்கு என்ன வந்துருக்குது? 79. f of 4 is equal to 79. f of minus 2 ஃபர்ஸ்டே போட்டிருக்கோம். f of minus 2 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். மைனஸ் 11 இப்போ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 2 into f of minus 2 minus f of 6 by f of 4 plus f of minus 2 is equal to 2 into f of minus 2 என்ன கிடைச்சு? minus 11 minus f of 6 என்ன கிடைச்சிருக்கு? 14 by f of 4 79 plus f of minus 2 minus 11 bracketல minus 11. 2 into minus 11 minus 22 minus 14 divided by 79 plus into minus minus 11. மேலே மைனஸ் மைனஸ் ரெண்டு சேம் சைடு ஆட் பண்ணிக்கணும். 20 30 36 minus 36 divided by 79ல 11 போயிடுச்சுன்னா 78 68. மைனஸ் பை ப்ளஸ் ஆன்சர் மைனஸில் தான் வரும். எதால் கேன்சல் பண்ணலாம்? முதல்ல 2ஆல் பண்ணலாமா? 2ஆல் போட்டால் இது 18 இது 34. மறுபடியும் 2ஆல் போட்டோம்னா 9. இதை 2ஆல் போட்டோம்னா 1 times 7 times. அப்போ மைனஸ் 9/17. கிளியருங்களா? அடுத்த பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்க? 11th one. The distance s an object travel under the influence of gravity in time t seconds is given by s of t is equal to half gt square plus at plus b, where g is the acceleration due to gravity, a, b are constants. Verify whether the function s of t is 1 1 or not. Actually இங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன் 1 1 இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நம்ம 1 1 எப்படி செக் பண்ணுவோம்? நம்ம இங்கே டி வச்சு கொடுத்துருக்காங்களா? t1 t2 ரெண்டு எடுத்துக்கலாம். f of t1 இங்கே s கொடுத்துருக்காங்க. s of t1 equal to s of t2 எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணும்போது t1 equal to t2 வந்துருச்சா வரலையான்னு செக் பண்ண போகிறோம். வந்துட்டா 1 1 இல்லைன்னா 1 1 கிடையாது. என்ன பண்ணலாம்? s of t is equal to half gt square plus at plus b.
let S of T1 is equal to S of T2 where T1 comma T2 belongs to எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. அப்போ நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை. ஓகே, பட் S of T1 equal to S of T2. S of T1 என்ன வரும்னுக்கு half G T1 square plus A T1 plus B is equal to half G T2 square plus A T2 plus B. ரெண்டுமும் plus B கேன்சல் பண்ணிங்க கூட மைனஸ் B ஆகும், கேன்சல் ஆகிக்கும். என்ன இருக்கும் half G T1 square plus A T1 is equal to half G2 square plus A T2. ரெண்டு ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாங்களா? என்ன பண்ணிக்கலாம் half G T1 square plus A T1 minus half G T2 square minus A T2 is equal to 0. இது ரெண்டுலையும் half G காமன் எடுத்துடலாம். half G காமன் எடுத்துட்டோம்னா T1 square minus T2 square. இது ரெண்டுலையும் என்ன பண்ணிடலாம் பிளஸ் ஏவை காமன் எடுத்துறோம். அப்போ இங்கே T1 minus T2 is equal to 0. இந்த நம்ம ஒவ்வொரு டைமும் ஹாஃப் ஜின்னு போடுறோம், G by 2 போட்டுக்கலாம். 1 into G தான், G by 2 A square minus B square, A plus B into A minus போட்டுக்கலாமா? அப்போ T1 plus T2 into T1 minus T2 plus A into T1 minus T2 is equal to 0. இப்போ இந்த டேர்ம் ரெண்டுலையும் இந்த T1 minus T2 இருக்குது, காமன் வழி எடுத்துடலாமா? அப்போ T1 minus T2 காமன் வழி எடுத்துட்டேன். அப்போ இங்கே என்ன மீதி இருக்கும் G by 2 into T1 plus T2 இருக்கும். இந்த பக்கம் பிளஸ் A மட்டும் இருக்கும் is equal to 0. இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. அப்போ இது ஈக்குவல் டு 0 தனியாக போடணும், இது ஈக்குவல் டு தனியாக போடணும். இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0வா இருக்கலாம், இல்லை இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0வா இருக்கலாம். T1 minus T2 equal to 0 or என்ன இருக்குது G by 2 into T1 plus T2 plus A is equal to 0. இந்த கண்டிஷன் கிடைக்கும் நமக்கு T1 is equal to T2. இப்போ 1 வந்துருச்சு. இதுலேயும் செக் பண்ணிக்கலாம் என்ன வருதுன்ட்டு. என்ன வரும் இந்த ப்ளஸ் கூட மைனஸ் ஆகி போயிருங்களா? G by 2 into T1 plus T2 is equal to minus A. இந்த 2 இங்கே போயிடும், G கீழே வந்துடும். T1 plus T2 is equal to minus 2A by G. சரிங்களா? சரி, இப்போ T1 plus T2 is equal to இந்த ஆன்சர் கிடச்சிருக்குது. இது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா Tங்கிறது என்னது? Tங்கிறது டைம், செகண்ட்ஸ். டைம் நெகட்டிவாக இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ ரெண்டு டைமும் நான் ஆட் பண்ணனா நெகட்டிவ் வந்துருக்குதுன்னா நாட் பாசிபிள். சரிங்களா? T1 T2 நமக்கு மைனஸில் வர வாய்ப்பு இல்லை. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா டைம் ஆட் பண்ண நெகட்டிவ் வராது. அப்போ என்ன கிடைச்சிச்சு? T1 equal to T2 கிடைச்சிச்சு. என்ன ஸ்டெப் எழுதுவோம் நம்ம? எஸ்ங்களா? S of T1 is equal to S of T2 if and if only T1 is equal to T2 tends to T1 equal to T2. Therefore, the given function is 1 function. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த எக்ஸசைஸ் லாஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 12th one. The function T which map temperature in Celsius into temperature Fahrenheit. செல்சியஸையும் Fahrenheit என்ன பண்ணுது? ரிலேட் பண்ணுதுன்றாங்க. டொமைன் செல்சியஸ்னா கோடொமைன் Fahrenheit அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு செல்சியஸ் டெம்பரேச்சருக்கும் Fahrenheitல ரிலேட் பண்ணுறாங்க. என்ன ஃபார்முலா? T of C is equal to F, F is equal to கொடுத்துருக்காங்க. அப்போ T of C equal to எழுதிக்கலாம். T of C is equal to 9/5C plus 32 அர்த்தம். என்ன கேட்டிருக்காங்க? T of 0, T of 20, T of minus 10. The value of C when T of C equal to 212, the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. First எடுத்துக்கலாம் என்னது?
T of C is equal to F. Fக்கு தான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்னன்ட்டு 9/5 C plus 32. இங்கேயும் கேபிட்டல் F தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட்டு T of 0. ஃபர்ஸ்ட் கொஷின் T of 0. அப்போ சிக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணணும். 9/5 into 0 plus 32. 0 எழுதி ஃபுல்லாக 0 ஆகி போயிடும். அப்போ 32. செகண்ட் கொஷின் T of 28. 9/5 into 28 plus 32. இதை முதல்ல மட்டிலே பண்ணிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். 9 into 28 எவ்வளோ வரும்? கீழே போட்டுக்கலாங்களா? 9 into 28. 9 8s are 72. 2 மீதி 7. 2 9s are 18. 25. 9 8 72 மீதி 7. 2 9s are 18. 18 7 25 by 5 plus 32. 5 கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்? கீழே 1 டைம், மேலே 5 டைம் 0.2க்கு 0 போட்டால் 4 டைம் 50.4 plus 32 82.4. 50 82.4. இது என்னது? T of 28. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? T of -10. தேர்ட் கொஸ்டின் T of -10. 9/5 into -10 plus 32. 5 அடிச்சா 1 டைம் 2 டைம் -2 இருக்குது. -18. -18 plus 32 என்ன கிடைக்கும் நமக்கு? 18 10. -18 plus 32 சப்ராக்ட் பண்ணணும். என்ன வரும்? 32 18 போயிடுச்சுன்னா 28 14ங்களா? 18 28 32 சரியா போச்சு. ப்ளஸ் 14. இது தேர்ட் கொஸ்டின். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபோர்த் ஒன்று the value of C when T of C 212. T of C 212. T of C என்னது? அதாவது 9/5C plus 32 is equal to 212 கொடுத்துட்டாங்க. இந்த சியை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த 30 கூட மைனஸாக மாறிடுமா? 9/5C is equal to 212 minus 32. அப்போ 9/5C is equal to 212ல 2 போனால் 210, 200ல 20 போச்சுன்னா 180. 2 11க்கு 1 மீது 2 சரியாக போச்சு. அப்போ C is equal to 180 into 5/9 டிவைடட் 5 மல்டிப்ளை போச்சு, மேலே டைம் கீழே வந்துடுது. 1 டைம் 20 டைம் 20 into 5 C is equal to 100. சரிங்களா? அப்போ 212 T of C இருந்துச்சுன்னா செல்சியஸ் எவ்வளோ இருக்கும்? 100 அர்த்தம். ஓகே. ஃபிஃப்த் ஒன்று the temperature when the Celsius value is equal to the Fahrenheit value. ஃபிஃப்த் ஒன் செல்சியஸ் வேல்யூவையும் ஃபாரன்ஹீட் வேல்யூவும் ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்போ இதோட வேல்யூ தான் நீங்கள் ஃபாரன்ஹீட்டு ரெண்டையுமே ஒரே வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே எஃப்னா இங்கே எஃப் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை இங்கே சினா இங்கே சி அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன போட்டுக்கலாம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5C plus 32. இங்கே சினே போடுறேன். சி இஸ் ஈக்குவல் டு 9/5C plus 32. சியை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன பண்ணலாம்? இந்த 9/5 கொண்டதெல்லாம் மைனஸாக மாறிடுமா? அப்போ சி மைனஸ் 9/5C இஸ் ஈக்குவல் டு 32. ஏன்னா சியை கண்டுபிடிக்கணும்னா சிஎல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடணும். அப்போ இங்கே ஒரு 9/5C இங்கே கொண்டு வந்துட்டா சி மைனஸ் 9/5C 32. எல்சிஎம் எடுத்து நமக்கு ஈக்குவல் 1 இருக்குதா அர்த்தம். நம்ம எல்சிஎம் எடுத்தும் போடலாம், இல்லைன்னா சொல்லுவாங்க சிம்பிளாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். 5ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிங்க, 1ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிங்க, கீழே 2 இன்ட்டு பண்ணி போட்டுக்கலாம். 5 into C 5C minus 1 into 9 9C. இங்கே 9C இருக்குங்களா? 5C minus 9C divided by 1 5s are 5 is equal to 32. 5C minus 9 கிடைக்கும் நமக்கு minus 4C by 5 is equal to 32. C is equal to
இந்த 5 மேலே போயிடும். 32 இன்டூ 5/-4. டினாமினேட்டில் போகும்போதெல்லாம் சைன் மாறக்கூடாது. சரிங்களா? ப்ளஸ் வந்து போனால் மைனஸாக மாறும். இங்கே -4 இன்டூவில் இருக்குது. டிவைடில் போகும்போதெல்லாம் சைன் மாறக்கூடாது. சரிங்களா? இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? C is equal to +/- மைனஸ் ஜென்ரலாக போட்டுக்கலாம். 4 1 டைம் 8 டைம் 8 5s are 40. அப்போ C is equal to F is equal to -40. -40 டிகிரி செல்சியஸ்னாலும் ஒன்று தான், -40 ஃபாரன்ஹீட்னாலும் ஒன்று தான். கிளியருங்களா? ஓகே, இதோட அந்த எக்ஸசைஸ் முடியுது. அடுத்த கிளாஸில் 1.5 உடைய எக்ஸாம்பிள் எக்ஸசைஸை பார்க்கலாம்.